அன்பான சிம்மராசி நேயர்களே, நவ கிரகங்களின் தலைவனான சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட ராசி தாங்க சிம்மராசி. நெருப்பு ராசியை சேர்ந்தவங்க நீங்க. ஆளுமை மற்றும் நிலையான மனநிலை கொண்டவங்க. உங்களுடைய உற்சாகமும் தலைமை பண்பும் புத்திசாலித்தனமும் தாங்க மற்றவங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. அது உங்கள் வீடாக இருக்கலாம், நீங்கள் பழகிற நண்பர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய உறவினர்களாக கூட இருக்கலாங்க. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் தாராளமான மனப்பான்மையோடு இருப்பீங்க. உங்களுக்கு நிறைய நண்பர்களும் இருப்பாங்க. தன்னம்பிக்கையும் கவர்ச்சியும் கொண்டவங்க. எத்தனை விதமான மக்கள் இருந்தாலும் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு வழிநடத்தக்கூடிய அந்த டேலண்ட் உங்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க. ஒருத்தர் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பழகுவீங்க. யார்கிட்டையும் பாரபட்சம் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் சூரியனால் ஆளப்படுறதுனால எப்பவுமே உங்களுடைய வார்த்தைகள் உற்சாகமாகவும் நேர்மறையான எண்ணங்களோடையும் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய திறமையும் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் பொறுப்பானவங்களாக இருப்பீங்க. அன்பான இதயம் கொண்டவங்களாகவும் அக்கறையுள்ளவங்களாகவும் இரக்க மனம் படைத்தவங்களாகவும் இருப்பீங்க. யார்கிட்டையும் போலியா நடிக்க தெரியாது. நேரடியாக பேசக்கூடியவங்க. மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச தெரியாது. தனக்கு ஒரு காரியம் நடக்கணுங்கிறதுக்காக மற்றவங்க கிட்ட வலிஞ்சு போய் பேச மாட்டீங்க. எப்பவும் நேர்மையாக தான் நடந்துக்குவீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட எப்பவுமே விசுவாசமாக இருப்பீங்க. சிம்ம ராசிக்காரங்க பொதுவாக தலைவர்களாக இருப்பாங்க. மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்கிற மாதிரியும் இருப்பாங்க. நீங்கள் உச்சத்தில் இருக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு உங்களை பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிறதுக்கும் நிறைய நல்ல குணங்கள் உங்ககிட்ட இருக்குங்க. உங்கள் மேலே ஒருத்தர் அன்பு செலுத்தி கட்டுப்படுத்த முடியும். அதுவே ஒருத்தர் உங்கள் மேலே அதிகாரத்தை செலுத்தி என்றைக்குமே உங்களை கட்டுப்படுத்த முடியாதுங்க. உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் போட்டியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சவாலாக இருந்தாலும் சரி, எப்பவுமே முதலிடத்துல இருக்கணும், தான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்திலையும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. சுயமரியாதையை ரொம்பவே விரும்பக்கூடியவங்க. தனக்கு மரியாதை இல்லாத ஒரு இடத்துல எப்பவுமே நிற்க மாட்டீங்க. உங்களை விட ஒருத்தர் திறமையா இருக்கிறாரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா மனசார பாராட்டுவீங்க. மற்றவங்களை பாராட்டுறதுக்கும் பரிசுகள் கொடுக்கறதுக்கும் உங்களை விட சிறப்பான தகுதியான ஆள் வேற யாருமே கிடையாதுங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா முதல்ல தட்டி கேட்கக்கூடிய ஆள் நீங்களா தான் இருப்பீங்க. அது தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, தப்புனா அது தப்பு அப்படின்னு முகத்துக்கு நேர சொல்லிடுவீங்க. குடும்பத்தின் மேலே ரொம்பவே பாசம் கொண்டவங்களா இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருந்தாலும் ஓரளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆரோக்கியமாகவே இருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வீக்னஸ் இருந்தாலும் பாசிட்டிவான விஷயங்கள் தான் உங்ககிட்ட அதிகமாக இருக்கு. சிம்ம ராசி மகம், பூரம் மற்றும் உத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கான காலமாக இனி வரும் நாட்கள் மாறப்போகுது. அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வந்து ஆச்சரியப்படுத்த போகுது. உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் திரிகோண பலத்தில் நிற்கிறாரு. கண்டக சனி மூலமாக உங்களுக்கு பாதிப்புகள் பெருசாக வரல அப்படின்னாலும் சனியோட ராகு கிரகம் சேர்ந்திருக்கிறது தேவையற்ற சிரமங்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை கொடுக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கை மற்றும் போராடும் குணத்தால் எல்லாவற்றையும் கடந்து வருவீங்க. உங்களுக்கு யோகாதிபதியான செவ்வாயும் ராசி அதிபதியான சூரியனும் 10ஆம் இடத்துக்குரிய சுக்கிரனும் வலுவாக இருக்கிறதால உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை நன்மைகளையும் நீங்கள் முழுசாக அனுபவிக்க போகிறீங்க. இதுவரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் தீர்வு காண முடியாம வழி தெரியாம புலம்பிட்டு இருந்திருப்பீங்க. இனி எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அதற்கான தீர்வுகள் எல்லாம் ரொம்ப எளிதாக இருக்க போகுது. உங்களுடைய அன்பான முகத்துல புன்னகை பூ போல மலரப்போகுது. உங்களுடைய லட்சியங்கள், உங்களுடைய வேண்டுதல்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக போகுது. உங்க வாழ்க்கையில் புதிதாக வரக்கூடிய மனிதர்கள், சோதனைகள் எல்லாமே ஈஸியா நீங்க ஜெயிச்சு வருவீங்க. குரு பகவான் இப்போ இருக்கிற இடத்துலேருந்து உங்களுக்கு துணையாக உங்களுடைய செயல்களின் வேகத்தை அதிகரிக்க போகிறாரு. சிம்ம ராசிக்கு ஜீவனஸ்தான அதிபதியான சுக்கிரன் தன்னுடைய அன்பான குணத்தால் மற்றவங்க உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கும் உங்கள் தலைமை பண்புக்கு கீழே வேலை செய்கிறதுக்கும் காரணமாக இருக்க போகிறாங்க. இதன் காரணமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் லாபங்கள் அதிகரிக்கும், பொருளாதார உயர்வுகள் ஏற்படும், சொத்துகள் சேர்க்கை, இது எல்லாமே சிரமமே இல்லாமல் நீங்கள் அடைய போகிறீங்க. உங்களுடைய வருமானத்தில் உயர்வு அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உறவுகளோடு ஏற்பட்ட மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கும்.
காதலிப்பவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் திருமணம் தடைபட்டு நின்றுட்டே இருந்திருக்கும். அவங்களுக்கு இனி நல்ல வரன் அமையும். இருபாலருக்கும் சுக்கிரனுடைய யோகத்தால நல்ல புரிதல் ஏற்பட்டு திருமண கனவுகள் எல்லாமே நிறைவேறும். அதுக்காக அவங்க சின்ன போராட்டத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். நெருங்கிய உறவுகளையே திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அவங்களுக்கு அமையும். உங்களுக்கு மனசுல அழுத்தத்தை கொடுத்துட்டு இருந்த கடன் பிரச்சனைகள் சுமூகமா இனி முடிய போகுது. அதற்காக நீங்க கூடுதலா கொஞ்சம் பணத்தை செலவு செய்ய வேண்டி இருந்தாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், குடும்ப உறவுகள், எதிர்காலம் மற்றும் சமுதாயத்தில் உங்களுடைய பெயரை காப்பாற்றுவதற்காக சில விஷயங்களை நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. இதுவரைக்கும் உங்களை பற்றி தெரியாமல் தப்பாக பேசினவங்க உங்களை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய மன வருத்தத்தை உங்ககிட்ட சொல்லுவாங்க. எதிரிகள் உங்களுக்கு கொடுத்த தொல்லைகள் எல்லாம் விலகும். பூர்வீக சொத்து ரீதியான கவலைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். இனி வரக்கூடிய சனிக்கிழமைகளில் நீங்கள் நீண்ட தூர பயணம் செய்வது, வாகனங்களில் தனியாக போகும்போது கவனமாக இருக்கணும். அறிமுகம் இல்லாத அல்லது புதிய நபர்களோடு பணமோ அல்லது வரவு செலவு விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு யாருக்கும் எந்த இடத்திலும் ஜாமீன் போடுறது, வாக்குறுதி கொடுக்கறது இதையெல்லாம் செய்யாமல் தவிர்த்துக்கலாம். செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நல்ல சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். புதுசாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறீங்கன்னா அதற்கான வேலைகள் எல்லாமே மும்முரமாக நடக்கும். அது உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும். பெரிய பட்ஜெட் விஷயங்களில் இறங்க நினைக்கிறவங்களுக்கு நிதி பற்றாக்குறை இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து முன்னேறி போவீங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் மற்றும் காரியங்கள் எல்லாம் முழுசாக நிறைவேறணும் அப்படின்னா அமாவாசை தினத்தில் உக்கிரம நரசிம்மருக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபடலாம். வியாழக்கிழமைகளில் குரு பகவானையும் தினமும் உங்களது குலதெய்வத்தையும் வழிபடுறதன் மூலமாக உங்களுக்கான நன்மையான பலன்கள் நிறையவே காத்திருக்குது. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா ஆலோசனை சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் நீங்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் சொல்லி காட்டுவாங்களே தவிர அவங்கள பெருமையாக பேசிக்கிட்டு உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டாங்க. ஒரு சின்ன துரும்பு அளவுக்கு கூட உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. உங்ககிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய தைரியம் மூலமாக தான் உங்கள் வாழ்க்கை நல்ல பாதையில் பயணிக்க போகுது. இதுவரைக்கும் உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்த உங்கள் வாழ்க்கை துணையின் உறவுகள் உங்களை இனி சீண்ட போகிறது இல்லை. உங்களை விட்டு விலகி போவாங்க. இதுவரைக்கும் பலவீனமாக இருந்த நீங்கள் பலம் அடையணும். தெய்வத்தினுடைய அன்பும் அருளும் உங்களுக்கு இருக்கிறதால தான் இத்தனை பிரச்சனைகளை கடந்தும் இன்னும் நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. குடும்ப உறவுகளுக்குள்ள சொத்து சம்பந்தமா பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுவெல்லாம் உடன்பாடு ஏற்பட்டு உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து உடனே கிடைக்கும். நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவது, ஆபரணங்கள் வாங்குவதில் உங்களுக்கு அதிகமான நாட்டம் ஏற்படும். காதலிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கோபம் மற்றும் புரிதல் இல்லாமல் இருந்ததுனால பிரிவுகள், இடைவெளி எல்லாம் ஏற்பட்டிருக்கும். அதுவெல்லாம் உங்களுக்கு அன்பாக மாறி மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 2 பேருடைய புரிதலும் முழுமை அடைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு திடீர்னு காதல் திருமணம் இரு வீட்டாருடைய சம்மதத்தோடு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. இளம் தம்பதிகளுக்கு பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியங்கள் விரைவில் ஏற்படும். நீண்ட காலமாக குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்றவங்க 2026ஆம் ஆண்டு புத்தாண்டுல நல்ல உணவு பழக்கங்கள், மருத்துவ சிகிச்சை இதையெல்லாம் எடுத்துட்டு உறவுல இருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கான புத்திர பாக்கியம் எல்லாமே கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயத்தில் ஆர்வம் இல்லாமல் எதையாவது ஒரு இடையூறுகள் வந்துக்கிட்டே இருக்கும். நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை மற்றும் படிப்பதற்கான சூழ்நிலைகளை பெற்றோர்கள் ஏற்படுத்தி கொடுக்கும்போது கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. நிறைய பரிசுகள் பெறுவாங்க. போட்டித் தேர்வுகள் எல்லாம் ஜெயிச்சு வருவாங்க. அரசியல் மற்றும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கடின உழைப்பு மற்றும் தன்னுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய சூழல்கள் எல்லாம் ஏற்படும். இதன் மூலமாக சீக்கிரமாவே பிரபலம் அடைவாங்க. மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். பெயரும் புகழும் கிடைக்கும். ஆட்சியில முக்கிய பங்கு வகிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நன்றாக இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியம் பெரிய தொந்தரவுல கொடுக்காவிட்டாலும் மனதளவுல கொஞ்சம் குழப்பங்கள் எல்லாம் இருந்திருக்கும். உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் உங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்காக நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா 2026ஆம் ஆண்டின் துவக்கத்திலிருந்து நீங்க எந்த கவலையும் இல்லாத புது மனுஷனா நீங்க வாழ போறீங்க. நீங்க ஆசைப்பட்ட செல்வம், பொருள், நிம்மதி, வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. நம்பிக்கையோட இருங்க. உங்க வாழ்க்கை மாறப்போகுது. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.